இந்த கால பைரவர்னா யாரு? இவர் உருவான கதை தெரியுமா? ஒரு காலத்துல கோவில்கள்ல எல்லா சன்னதியும் பூட்டியதும் அந்த சாவியை எடுத்துட்டு வந்து பைரவர் சன்னதியில வைப்பாங்களாம். அந்த சாவிய யாராலையும் எடுக்க முடியாதான், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா காவல் காத்தாராம். இப்போ இவர் உருவான கதையை பற்றி பார்ப்போம். தாருகாசுரன் என்பவன் சிவன் கிட்ட தனக்கு சாகா வரம் வேண்டும்னு கேட்குறான். அதுக்கு சிவபெருமான், உயிருக்கு இறப்பு என்பது உண்டு, இந்த பொருளால் உன் இறப்பு இருக்கணும்னு வேண்டிக்கோ, அந்த வரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதற்கு அவன் அகங்காரத்தோட, நம்ம ரொம்ப வலிமை மிக்கவனா இருக்கோம், நம்மளோட உயிரை ஒரு பெண்ணால் எப்படி எடுக்க முடியும்னு, என்னோட இறப்பு ஒரு பெண் கையால் வரணும்னு சிவன் கிட்ட கேட்குறான். அதற்கு சிவனும் அந்த வரத்தை கொடுக்கறாரு. நாளுக்கு நாள் அவனுடைய அட்டூழியங்களும் அதிகமாகி போய்கொண்டே இருந்துச்சான். தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பார்வதி தேவி சிவன் விழுங்கிய ஆழகால விஷத்திலிருந்து ஒரு கரை படிந்த ஒரு சுடரை உருவாக்கி அந்த சுடரை ஒரு பெண்ணா உருவாக்கினாலாம். காலம் என்றால் விஷம் என்று பொருளாம். அந்த விஷத்திலிருந்து உருவாக்கியதால அந்த பெண் குழந்தைக்கு காளின்னு பெயர் சூட்டினாலாம். அந்த காளி தேவி கடும் கோபத்தோட அந்த தாருகாசுரன் இருக்கிற இடத்த நோக்கி போய் அந்த கடும் கோபத்தால இன்னொரு தீ உருவாகி அந்த தீ சுட்டரித்து அந்த அசுரன் அங்கேயே இறக்குறான். அவன் இறந்த அப்புறம் அந்த காளி தேவி கிட்ட இருந்து உருவான தீ ஒரு குழந்தையா உருவெடுக்குது. அதன் பிறகு அந்த காளி தேவியையும் அந்த குழந்தையையும் சிவபெருமான் தன்னோட உடலோட ஐக்கியமாக்கி கொண்டாராம். சிவபெருமான் தன்னோட உடல்ல இருந்து 8 குழந்தையா உருவாக்குனாராம். அந்த 8 குழந்தையும் ஒரே அவதாரமா மாறிச்சான். சிவன் காளி ஐக்கியத்தோட 8 மடங்கு சக்தியை ஒரே குழந்தைய உருவாக்கி அதற்கு கால பைரவர்னு பெயர் சூட்டினாராம். இந்த கால பைரவரை வழிபட உகந்த நாள்னா அது தேய்பிறை அஷ்டமி தான்.